மகா பலிபீடத்தில் நின்று ஜெபிக்கமும் துதிக்கமும் தகப்போனே, நான் மகிமைக்காக எந்த நோக்கத்தின் தகப்போனே, இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த விடுதலையின் சுவிசேஷ அநேக அந்த முழு நேரம் பகுதி நேரம் கூடி அன்றுவரே சகோதர ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் அது எத்தனை இன்பமானது என்று சொல்லத்தக்க இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் நாங்கள் சொல்லி அநேக ஜனங்களுக்கு எத்தனையோ ஜனங்கள் கஷ்டங்கள், கவலைகள், நிந்தைகள், போராட்டங்கள், அவமானங்கள், குடி போதைக்கு அடிமையாக இருக்கிற ஜனங்களை தகப்பனே, இந்த தூத்துக்குடி அநேக வரை இருந்த ஜனங்களை ஒரு பகுதியை தகப்பனை ஆசீர்வதித்து நிறையா பேர் மனம் திரும்பி வந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் இந்த தேசத்திலே தகப்பனே, நாங்கள் ஒரு லெக்கை நோக்கி இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் டூபிபுரம், அண்ணா நகர் ஆண்டவரே அந்த பிரேமேற பதிலெல்லாம் ஆண்டவரை தனித்தால் ஒழித்தில் தகப்பனை செய்து வந்து காரியத்தை கொடுத்தும் தகப்பனை நாங்கள் ஆண்டவரை அதற்காக பிரயாசப்பட்டு நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவர் அந்தகார வல்லமைகள், பிசாசின் கட்டுகள், முறுமுறுக்கிற ஆவிகள், பகையின் ஆவிகள், எரிச்சல் ஆவிகள் இயேசுவை நாம் கட்டி செபிக்கிறவையா. இந்த தேசத்தை முழுவதும் கிறிஸ்து பொல்லாத ஆவியில் சுட்டு எரிகிறோம். கர்த்தாவே நீர் மகிமையான தேவனே, புறப்பட்டு போங்கள், அநேக சீசராக்கத்தக்க அந்த பிதா குமார பரிசுத்த நாமத்தினால ஆண்டவரே அநேகருக்கு தகப்பனே உபதேசத்தை நற்செய்தியை சொல்லி அவருக்கு தகப்பனே உலகத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அந்த பிதா குமார நாமத்தில் ஆண்டவர் ரட்சிக்கப்படத்தக்க தேவனுக்குரிய செய்தி நீ ஸ்திரப்படுத்தி ஆண்டவர் வருக சபையமா இருக்கிறவர் தகப்பனே. ஆண்டவர் எங்கு பார்த்தாலும் பாவங்கள் நிறைஞ்சி இருக்கிறப்பா, சுவிசேஷங்கள் சொல்லுவதற்கு ஆண்டவரே அப்பா ஊழியர்கள் ஆண்டவர் ஆயத்தமாக இருந்தாலும் பிசாசானவன் அவங்களை வஞ்சித்திருக்கிறான். ஆண்டவரே எலும்பு பிடிக்காதபடிக்கு வேத வாசிக்க முடியல, செபிக்க முடியல, அதிகாலை எழுந்துச்சு 4 மணிலேருந்து ஒரு 6 மணிக்கு செபிப்பதற்கு வேண்டிய ஆண்டவரே அந்த சூழ்நிலையை மாற்றி சோர்ந்து போக வைக்கத்தக்க ஆண்டவரே அது பிசாசானவன் ஆண்டவரே அவர்களை வஞ்சிக்கிறாவி இயேசுவின் நாமத்தினால உன் கரத்தை எடுக்க முடியாது செபிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே ஊழியக்கார சுகத்தை விரும்புகிற கர்த்தர் நீர் ஒருவரே மெய்யான தகப்பன். ஆண்டவரே தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் மறவாத நேசிக்கும் ரத்தத்தை அநேக தூத்துக்குடி மாவட்ட சுவிசேஷ ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவர் எலும்பி பிரகாச ஒளி வந்தது என்று சொல்லத்தக்க தகப்பனே, எலும்பு எலும்பு தூசிய உதரவெட்டி எலும்பத்தக்க கர்த்தர் கிருபையாக வல்லமையாக எடுத்து பயன்படுத்தத்தக்க இந்த நாளிலும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். தூத்துக்குடி ஒவ்வொரு சுவிசேஷ குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக ஆண்டவரே பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கூடிய தகப்பு இன்னும் ஆயத்தப்படுத்தி பலப்படுத்தி அநேக ஊழியர்களை எழும்பி பிரகாசிக்கின்ற ஒளிபல இந்த ஐக்கியத்தில் சேர்ந்து ஆண்டவரை ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து மனப்பான்மையோடு வாழ்வதற்கு வேண்டிய கிருபை தங்கப்பா, கிருபை தங்கப்பா. அந்த கிருபை இல்லாமல் வாழ முடியாது. ஆண்டவரே ஆண்டவர் நீ மகிமையான தேவன். ஆண்டவரே நீ வல்லமையான கரை செய்தவள் தகப்பனே. ஆண்டவரை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பெரிய காரியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென் ஆமென். கண்ணீரை துடைத்தீரே, கைதூக்கி எடுத்தீரே, கண்ணீரை துடைத்தீரே, என் கண்ணீரை துடைத்தீரே, என்றும் நன்றி சொல்லி துதிப்பே இயேசுவே. கரங்கள் தட்டி அப்படி அப்பா மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த 6வது மாதத்திலையும் இந்த ஊழியருடைய பாதுகாப்பு செபத்தில் கலந்து கொள்ள வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகளோம் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் பாதுகாப்பு கூடுகைகளை கலந்து வந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் கர்த்தருக்காக துதிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்குவோராக. தொடர்ந்து அப்படியே நிச்சயபூர்வம் ஜெபத்திலே இருப்போம். பாதுகாப்புக்காக இந்த ஜெபத்தை ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஒரு விஷயம் என்ன செய்யுங்க, நீங்கள் பாதுகாப்புக்காக இங்கே வந்து இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நீங்கள் செவிங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பல சூழ்நிலைகளில் என்ன செய்ய முடியாது, ஊழியக்காரங்களுடைய காரியத்தை வெளியே சொல்ல முடியாது. அதனால் அவங்களுடைய காரியங்களை நீங்கள் அறிந்து கொண்டு அவங்களுடைய தேவைகளுக்கு ஒவ்வொன்றுக்காக நீங்கள் செபிக்க தயவாய் கேட்குறோம். தொடர்ந்து இப்போது நம்ம ஊழியக்காரருடைய பாதுகாப்புக்காக நம்ம செபிப்போம்.
அவருடைய பிரயாணங்களில் தேவன் தாமே ஆண்டவரே போகிற இடங்களில் கூடவே இருந்து தேவநாம மகிமைப்பட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து தேவன் அழைத்த அழைப்பில் தேவன் அவர்களை கொண்டு அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக இந்த தேசத்தில் ஊழியர்களை கொண்டு கர்த்தர் கிரியை நடப்பிக்கும்படியாக செபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த வருடத்தில் ஆண்டவரே 6வது மாதம் வரை ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டது தயவுக்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். 6வது மாதத்திலும் ஆண்டவரே இந்த பாதுகாப்பு ஜெபத்தில் எங்களை கலந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஜீவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களாய் ஆண்டவரே தேவ பிள்ளைகளாய் இணைந்து ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேசத்திலே பட்டணங்களே கிராமங்களை எழுப்பி வைத்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் பாதுகாப்புக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவன் தாமே இந்த நாளில் ஆண்டவரே எந்தெந்த பகுதியிலிருந்து ஊழியம் செய்கிறார்களோ அந்தந்த பகுதியில் தேவன் ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் நீர் பாதுகாக்கும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு ஊழியர்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற எல்லா மாந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினால் கட்டப்பட்டு செயல்பட்டு போகும்படியாக செபிக்கிறோம். ஊழியம் செய்ய விடாதபடி ஆண்டவரே ஊழியத்தை ஆண்டவர் விட்டுட்டு போகும்படியான பல சூழ்நிலை பல நெருக்கங்களை கொண்டு வருகிற மனித வல்லமைகள் பிசாசுடைய கிரிகள் நசரனா இயேசுவின் நாமத்தினால் நிர்மலமாய் போகும்படியாக செபிக்கிறோம் ஐயா. தேவனே நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர், உன்னை காக்கும்படி நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று சொன்னவர். அப்பா உம்முடைய ஊழியர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த இடத்துல உம்முடைய பாதுகாப்பு கரம் அனுதினமும் நீட்டப்படும்படியாக உங்க பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியானவர் துணையாண்டவர் ஒவ்வொரு நாளும் இருந்து வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஐயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகின்ற வார்த்தையின்படி கர்த்தர் தாமே பாதுகாத்து நீர் வழி நடத்த போற தெய்வக்காய் இதுவரை வழி நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே வரப்போற நாட்களில் ஆண்டவரே நீர் இருக்கிறதை விளங்க பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் அப்படியே செய்யறதற்காக நன்றி. எல்லா மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா என்னோடு வருவதினா, இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. ஹல்லேலூயா. ஊழியக்காரருடைய பாதுகாப்பு ஜெபம் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையாகவே ஊழியக்காரருடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அநேக பிள்ளைகள் தேவ பாதுகாப்பை விட்டு உலகத்துக்கு மாம்சத்துக்கு பிசாசுக்கு உட்படுகிறார்கள். அநேக அவர்கள் ஊழியத்தில் பாதையாக இருப்பாங்க. ஆனால் பிள்ளைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் அவங்க இஷ்டம் போல் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஊழியக்காரருடைய குடும்பங்கள் அல்லது தேவ பிள்ளைகளாக கூட இருக்கலாம், விசுவாச பிள்ளைகளாகவும் இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி அவர்கள் தேவ பாதுகாப்பை விட்டு அவர்கள் வெளியே போகக்கூடாது. ஹல்லேலூயா. அவர்களை அந்த தாய் தகப்பனுடைய ஜெபமானது அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர்களும் இந்த தேவ சமூகத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு ஏதோ பேரளவுக்கு நம்ம அம்மா சொன்னாங்க, நம்ம அப்பா சொன்னாங்கன்னு சொல்லி ஏதோ பேரளவுக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஊழியக்காரருடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக, போக்குவரத்துக்காக, அவர்கள் எல்லா காரியத்தையும் தேவ சித்தத்தை வேத வசனம் சொல்லுது, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெக்கத்தை உண்டு பண்ணுகிறான்னு சொல்லி. தாய்க்குன்னு சொல்லும்போது தாய் மட்டுமல்ல, தகப்பன் மட்டுமல்ல, அது தேவனை விட்டு தூரம் போகிறதுக்கும் அது அடையாளமாக இருக்குது.
அதனால் ஏசாயா 8:18 இப்படியாக சொல்லுகிறது, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பருவத்தில் வாசமாக இருக்கிற சேனையில் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்கள் அற்புதங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் பல முறை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி இதை நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் பிள்ளைகள் அந்த பாதுகாப்பை விட்டு இஷ்டத்துக்கு போகக்கூடாது. இதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஊழியக்காரருடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக, தேவ பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக எல்லோரும் பாரப்பட்டு அப்படியே எல்லோரும் கண்களை மூடி வேறு அக்கம் பக்கம் அவங்க பண்ணுறாங்களா இவங்க ஜெபம் பண்ணுறாங்களான்னு பார்க்க வேண்டாம். நீங்கள் பாரத்தோடு உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது உங்கள் பேர பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது உங்கள் இரத்த சம்பந்தப்பட்ட பிள்ளைகளாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு அவர்கள் வெளியே போகாதபடி, அந்த பாதுகாப்பு விட்டு வெளியே போகாதபடி, தேவனுக்கு உட்பட்டு பரிசுத்தத்துக்கு உட்பட்டு வாழத்தக்கதாய் கிருபை செய்ய ஒப்பு கொடுப்போம். தோத்துறோம் தோத்துறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரிபா ஷகர திபனா ஷகர திபல கர கர ரிபி கபா துஷி கர தபு நிபி கபா தர கபா லிபி கபா ரிபி கபா லப கர பல வரி கபா. தகப்பனே தோத்துறோம் தோத்துறோம் ஆண்டவரே. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பருவத்தில் வாசமாக இருக்கிற சேனையில் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருக்கிறோம் என்று சொன்னி, தேசங்களில் எங்கள் பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல, எந்த ஊரில், எந்த நாட்டில் இருந்தாலும் சரி ஆண்டவரே, அவளை உம்முடைய பாதுகாப்பில் ஒப்பு கொடுக்குறோம். அடையாளங்களாக உமக்கு அற்புதங்களாக விளங்கத்தக்கதாய் இப்பொழுது உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. உம்முடைய கரம் பாதுகாக்கிற கரம், உம்முடைய அதிசய கரம் ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிற கரம் ஆண்டவரே, எங்கள் சந்ததியின் மேல் இருக்கும்படியாக ஒப்பு கொடுக்குறோம். உன் சந்ததியின் மேல் ஆவியும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் எங்களுக்கு தந்த பிள்ளைகள் உம்முடைய உமக்கு அடையாளமாக உமக்கு அற்புதங்களாய் விளங்கத்தக்கதாய் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த எந்த ஊழியர்களாக இருந்தாலும், எந்த மூல முடுக்கில் இருந்தார்கள் ஆண்டவரே, அவர் எவ்வளோ பெரிய ஊழியர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆண்டவரே தோத்துரும் தேவ சமூகத்தில் நிற்கிற அந்த ஊழியர்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்கிறார். அந்த ஊழியக்காரர்களை பாதுகாத்துக் கொள்கிறாங்க. அந்த பிள்ளைகளும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் எடுத்து நிறுத்துகிறாங்க. தூபா காபா ஷபா கரா தீபல மக்கரா. சின்ன ஆண்டவரே தோத்துற வயிற்றில் இருக்கிற குழந்தையாக இருந்தாலும் வயதானவர்கள் வரைக்கும் அந்த முழு குடும்ப ஊழியக்காரருடைய குடும்பங்களை நீர் பாதுகாப்பீராக. எங்களை தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பை முற்றிலும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை அனுபவிக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே. கண்ணீரை கண்ணீரையா கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்ணீரையா கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் திறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் திறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்று வல்லவரே, இன்றும் என்று வல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. தேவனுடைய நாம் மயப்படுவதாக. இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த வசனத்துக்கு ஏற்றபடி நம்முடைய தேவன் தெரிந்தெடுத்த அந்த ஜாதியாய் இஸ்ரவேலிலே இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. அதே போல் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்முடைய குடும்பங்களிலும் சபைகளிலும் அருமையான சகோதரர் முதலாவது சொன்னார், அநேகர் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள், ஒருவருக்கொருவர் பொறாமை போட்டி. அப்படிப்பட்ட நிலைமைகள் சபைகளிலே ஊழியர்கள் மத்தியிலே சாசில் மத்தியில் வராதபடி சமாதானத்தின் தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு அல்லேலூயா சமாதான காரணர் என்று சொல்லப்பட்டுகிறது. ஆகையால் தேவன் தாமே குடும்பங்களிலும் சபைகளிலும் தேசத்திலும் தேசத்தின் அதிபதிகளுக்காக ஜெபியுங்கள் என்று நாம் தீமோத்தேயுவில் வாசிக்கிறோம். அநேகர் யுத்தத்தை மூட்டிவிடும்படியாக கிளப்பி விடுகிறார்கள். ஆனாலும் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது சம்பவித்தான் ஆகும். ஆனாலும் கூட நாம் ஜெபிக்க வேண்டிய கடமை நம்முடையது. ஆகையால் சமாதானத்தின் தேவன் தேசத்தை ஆளுகை செய்ய முடியாய்
நம்முடைய சபைகளை ஆளுகை செய்யும்படியாய், நம்முடைய குடும்பங்களை ஆளுகை செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்முடைய கரத்தில் வருகிறோம். சமாதானக்காரனாகி நீர் உம்முடைய சுவிசேஷத்தின் மூலம் எங்களுக்கு மெய்யான சந்தோஷம், சமாதானத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை விதமான போட்டிகள், பொறாமைகள், எத்தனை விதமான துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரே, எங்களை இம்மட்டும் சமாதானத்தை காத்துக்கொள்ள உதவி செய்தீரப்பா. தொடர்ந்து உம்முடைய சமாதானம், தெய்வீக சமாதானம் ஆண்டவரே, உம்முடைய ஊழியர்களையும் உம்முடைய விசுவாசிகளையும் விசேஷமாக உம்முடைய ஜனமாய இஸ்ரவேலை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் சொல் ஆகுமப்பா. நீர் அவருடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரப்பா. தேசத்திலே பயங்கரமான கலகங்களும் பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதப்பா. உள்நாட்டிலும் பலவிதமான போராட்டங்கள், கலகங்கள் நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சமாதானத்தோடு இந்த உலகத்தில் வாழும்படியாக ஆண்டவரே, கொலைகள், வெறியாட்டுகள் போன்ற காரியங்கள் நடவாதபடி ஆண்டவரே, அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் கட்டப்பட்டு வெளியேறுவதாக, இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு வெளியேறுவதாக. சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலங்களில் சீக்கிரமாய் நசுக்கி போடுவார்னு சொன்னீரப்பா. சபைக்கு நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர், பெரியவர், உலகை ஆள்பவர். உயர்ந்தவர், பெரியவர், உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். அவருக்கு காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். அவருக்கு காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். நம்ம ஜெபிக்க போகிற காரியம் என்னன்னா, ஊழியக்காரங்களுடைய தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக ஊழியக்காரங்க தேவைகளோடு இருக்கிறாங்க. அந்த தேவைகளை கர்த்தர் இந்த மாதத்துக்குள்ளாக எல்லா காரியங்களையும் கர்த்தர் அவருடைய கரத்தினால எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரம் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சொல்லி தாவீது சொன்னது போல இவங்களுடைய தேவைகளை கர்த்தர் இந்த மாதத்துக்குள்ளாக, இந்த நாளிலே அவருடைய கரம் வெளிப்பட போகிறதற்காக, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் பிதாவானவனை கனம் பண்ணுவார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது போல் அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. அந்த வார்த்தை வாக்குத்தத்தம் நிறைவேற்ற அவர் வல்லமுடைய தேவனாக இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதே போல் இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா ஊழியக்காரங்களுடைய தேவைகளுக்காக, அவங்களுடைய ஒருவேளை வாகனம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை வீடு இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அவங்களுக்கு சரியான அந்த பொருளாதார சூழ்நிலையில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த வேலைகளை நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெபம் பரலோகத்தை அசைக்க போகிறது. இந்த ஜெபம் அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் எலியாவை காகம் கொண்டு போஷித்தவர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிக்க போகிறார். கண்களை மூடி ஒரு மனமாய் நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஊழியக்காரங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக, படிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன், என்ன செய்ய போகிறேன், நான் என்ன இந்த காலகட்டத்தில் எனக்கு ஒன்றுமே இல்லையே என்று ஒரு அங்கலாய்ப்போட ஒரு வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை செய்ய போறீங்கப்பா. அவங்க வாழ்க்கையில் இன்று ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வல்லமையின் கரம் அவங்க மேல இறங்கட்டும் ஆண்டவரே. தேவைகளை சந்திக்கிறவர் நீங்க, அழைத்தவர், உண்மை உள்ளவர், இறுதி வரை நடத்த நீங்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறீங்க. ஆண்டவரே, வீடு இல்லாதவர்களுக்காக நல்ல வீடை ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாகனம் இல்லாதவங்களுக்கு நல்ல வாகனங்களை கொடுக்க போறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க ஆண்டவரை துதிக்கிறோம். எந்த நன்மை அவங்களுக்கு குறைபடக்கூடாது ஆண்டவரே. எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே நிறைவாய் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நிறைவானது வரும்பொழுது குறைவானது எல்லாம் ஆண்டவரே ஒளிந்து போக என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மனதார ஊழியக்காரங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இன்று இரவு கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கோரை சாவியை ஏவி ஆண்டவரே துதிக்கிற அந்த ஆலயம் கட்டப்பட்டது போல ஆண்டவரே இவங்களுடைய வீடு கட்டப்படட்டும், குடும்பம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. வாகனத்தை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. வரக்கூடிய நாட்கள் நாங்கள் நல்ல சாட்சிகளை கேட்கும்படியாக ஆண்டவரே, எனக்கு நான் தேவையோடு வந்தேன், கர்த்தர் என் தேவைகளை சந்தித்திருக்கிறார், என் காரியங்களை வாய்க்க செய்திருக்கிறார், எனக்கு நல்ல ஒரு சபையை கட்டி கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி
நாங்கள் கேள்விப்பட கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை ஊழியக்காரங்க குடும்பத்தில் செய்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். கடைசி வரை நீங்க நடத்த வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்பா ஆண்டவரே. எலியாவை ஆண்டவரே ஸ்தோத்திரம் போஷித்த தெய்வம் ஆண்டவரை, இவங்களையும் ஆண்டவரை இம்மட்டுமாய் நடத்தி போஷித்து வந்த தெய்வனாகிய கர்த்தர் இனியும் ஆண்டவரை வனாந்தரமா இருக்கலாம், எந்த சூழ்நிலையா இருக்கலாம், நாங்க நம்பி இருக்கிறது கர்த்தராலே ஆண்டவரை வரும் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற உம்முடைய வல்லமையின் கரத்தினால எல்லா ஊழியக்காரங்களையும் நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே சூழ்நிலையை பார்க்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, எங்க ஊழியக்காரங்க உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த காரியத்துல ஆண்டவரே சூழ்நிலைக்கு எதிர்மறையா தான் இருக்கும். ஆனா கர்த்தருடைய வல்லமையின் கரம் வெளிப்படும் போது அது நிறைவான ஆசீர்வாதத்தையும் பலனையும் நன்மையும் அது மீதியா எடுக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்ய போறக்கா நன்றி. எல்லா ஊழியக்காரங்க குடும்பத்திலே கர்த்தர் அற்புதத்தை இந்த இரவு கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறக்கா நன்றி ஆண்டவரே. நன்மையான எந்த பூரணமான எந்த வரமும் அது பரத்திலிருந்து இறங்கி அது ஜோதியில் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று பார்க்கிறோம். அந்த நன்மையான ஈவுகள் இவங்க மேல வரட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த நன்மையான ஆசீர்வாதங்கள் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இதுவரை வனாந்தரம் ஆண்டவரே, இதுவரை ஆண்டவரே எல்லா விதத்திலும் சோர்ந்து போய் இருப்பாங்கன்னா இன்று இரவு அவங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீங்க ஆண்டவரை துதிக்கிறோம். அந்த சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தையும் பலத்தையும் கொடுக்கிறவர் இயேசுவின் நாமத்தில் அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், மேன்மைப்படுத்துவீராக. எல்லார் கண்களுக்கு முன்னாடி நான் உன்னை மேன்மைப்படுத்த யோசுவாக்கு சொன்னது போல இவங்க குடும்பங்கள் மேன்மைப்படட்டும் ஆண்டவரே. நீங்க மேன்மைப்படுத்துங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர், நீங்க அவங்க எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய கரம் அவங்க மேல இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எந்த விதமான ஆண்டவரே தேவையில்லாத போராட்டங்களோ தேவையில்லாத கிரியைகள் அவங்களை அணுகாதபடி கர்த்தர் கரம் அவங்க மேல இருந்து கர்த்தருடைய பாதுகாப்பு அவங்க மேல இருந்து நீங்க கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் அவங்களுக்கு தேவையெல்லாம் சந்தித்து நடத்த போற கிருபைக்காக நன்றி. நாம மையப்படட்டும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்க பதில தரப்போறதுக்காக நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த இன்னும் கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களேறெடுப்பே, இன்னும் கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களேறெடுப்பே, எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே, எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. அல்லேலூயா. ஆமாம், இந்த நாளில் கூட ஊழியருடைய சரீர சுகத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஊழியருடைய சுகத்துக்காக, ஊழியருடைய மனைவி பிள்ளைகளுடைய சரீர சுகத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முடிந்தவர்கள் வலது கரத்தை உயர்த்தி நம்ம இப்போ ஜெபிக்கிற வேலையில் எந்தெந்த ஊழியர்கள் எந்தெந்த ஊழியருடைய மனைவி பிள்ளைகள் பலவீனமாய் வியாதியோடு இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை தரும்படியாய் எல்லாரும் ஒரு விசை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. கர்த்தாவே, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் என்று சொன்னீரப்பா. இந்த நாளில் கூட கர்த்தாவே நீர் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஊழியருடைய மனைவி பிள்ளைகளை கர்த்தர் சுகமாக்கும்படியாய் எல்லா வியாதிகளிலிருந்து பலவீனத்திலிருந்து ஒரு பரிபூர்ண சுகத்தை தேவன் தருவீராக. ஆமென். என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆமென் கர்த்தருக்காய் இன்னும் வைராக்கியமாய் ஓட கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆமென். ஊழியக்காரர்களுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, சௌக்கியத்தை, சமாதானத்தை, தெய்வீக சுகத்தை இப்பொழுது தேவன் தரும்படியாய் ஒரு விசை வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே நீர் குணமாக்குகிற தேவன் அப்பா. இந்த நாட்களில் வயது முதிர்ந்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் உண்டுப்பா. அவர்களுடைய சரீர சுகத்துக்காக ஒரு விசை நாங்கள் கரங்களை உயர்த்தி கேட்கிறோம் அப்பா. இப்போ கேட்கிற நேரத்தில் நீர் அவர்கள் மேலே உங்கள் கரை இறங்கட்டையா. ஆமென். தகப்பனே, நீ சுகமாக்குகிற உங்கள் வல்லமை வெளிப்படுவதாக. சுகப்படுத்துகிற உடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டையா. எந்தெந்த எலும்புகள், எந்தெந்த நரம்புகள், ஆமென், எந்தெந்த சரீரத்தின் அவயங்களுக்குள்ள பலவீனமாய் இருக்கிறார்களோ இப்பொழுது கர்த்தர் பலப்படுத்துவீராக. இன்னும் மீண்டுமாய் கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணியை ஆமென் தொடர்ந்து செய்ய கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தேவன் தருவீராகப்பா. தேவன் தருவீராக. இதோ உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை
கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்ற வார்த்தையை இப்பொழுது நாங்கள் அனுப்புகிறோம் அப்பா. இந்த வார்த்தை அவர்களை உயிர்ப்பிக்கும்படியா, ஒவ்வொரு ஊழியர்களை உயிர்ப்பிக்கும்படியா, ஒவ்வொரு ஊழியருடைய சரீரத்திலையும் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படும்படியா, ஊழியருடைய மனைவிகளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கர்த்தர் இப்பொழுது தருவீராக. ஊழியருடைய பிள்ளைகளுக்காக ஒரு விஷயம் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமீன். எந்தெந்த ஊழியருடைய பிள்ளைகள் சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை சுகமாக்குங்கப்பா. கர்த்தர் நீர் அவர்களை சுகமாக்குவீராக. ஆமீன். ஊழியக்காரருடைய பாதுகாப்பின் ஜெபத்தில் இப்போ நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அவர்கள் மேலே கர்த்தருடைய கரம் ஆமீன் தொட்டு சுகமாக்கும்படியா, எல்லா வியாதி படுக்கைகளை கர்த்தர் நீங்க பண்ணும்படியா, எல்லா வியாதியில ஆமீன் பலவீனத்தில் கர்த்தருடைய பல பரிபூர்ணமாய் இறங்கட்டி இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே நீர் காண்கிற தேவனப்பா, நீர் காண்கிற தேவனப்பா. ஆமீன். எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுகிற தேவனப்பா. இப்பொழுது எந்தெந்த எலும்புகளுக்குள்ள ஆமீன் பலவீனம் இருக்கிறதோ, ஆமீன் சில பேர் ஆமீன் மருத்துவரால் கூட கைவிடப்பட்டிருக்கலாம். இப்பொழுது கூட கர்த்தருடைய வல்லமை அவர்களை கர்த்தர் சுகமாக்கி மீண்டும் தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை செய்ய கர்த்தர் உற்சாகப்படுத்துவீராக. நீர் அப்படியே செய்யப்படுற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். நன்றியா நன்றியா ஏசையா, நன்றியா நன்றியா ஏசையா. ஹல்லேலூயா. இந்த 6வது மாதத்திலும் ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம கூடி வர செய்த கிருபைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட ஊழியருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி அடியணையும் கர்த்தர் கொண்டு வந்ததற்காக நம்ம எல்லார் கண்களை மூடி இந்த நாளில் கூட ஊழியர்களுடைய பாதுகாப்புக்காக கடந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை நான் வண்டியில் போயிருந்தேன். ஒரு வீட்டில் ஒரு ஜெப கூட்டம் நடத்திட்டு தேவனுடைய வார்த்தையை கொடுத்துட்டு சொல்கிறேன், அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன், வண்டியில் பார்த்து போங்க, கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு நான் வண்டியில் வந்துட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு இன்னொரு இடத்துக்கு போகணுமேனு சொல்லி வந்து பொழுது சின்ன வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன் ப்ளஸ்ஸர். அந்த வண்டி பிரேக்கை பிடிக்கும் பொழுது அப்படியே அந்த பிரேக்கை அப்படியே நின்றுச்சு. போன ஸ்பீடுக்கு தண்ணியாக இருந்துச்சு வேறு. அந்த பிரேக்கை பிடிச்ச பாருங்க அப்படியே நின்று அப்படியே கீழே விழுந்துட்டேன். நான் எப்பொழுதும் மெயின் ரோட்டில் வருவேன், அன்றைக்கி ஊருக்குள்ளே நுழைஞ்சு போகலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி அப்படி வந்தேன். அப்புறம் கைகளாம் அடி, கால்லாம் அடி, முழங்கெல்லாம் பயங்கர அடி. அன்றைக்கி நைட்டு தான் உடனே அண்ணன் தான் வந்து என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு நாங்கள் வந்தோம். இன்றைக்கி ஊழியர்கள் வாகனத்தில் அநேக இடங்களுக்கு பிரயாணமாக போகிறாங்க. கடந்த நாட்களில் கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்பாக கோயம்புத்தூரில் ஒரு பெரிய நல்ல ஒரு ஊழியக்காரர் வாகனத்தில் போகும் பொழுது தவறி ஒரு சின்ன கல் தடுக்கி விழுந்து டிராக்டரில் மோதி ஒரு ஸ்பாட்லேயே மரணம். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க அநேக பிரயாணங்கள் செய்து ஊழியத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. அவருடைய பாதுகாப்புக்காக ஃப்ளைட்டில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, 2 வீலரில் காரில் போகிறாங்க. கர்த்தர் தாமே அவர்களை பாதுகாக்கணும். அல்லேலூயா. பிசாசு இன்றைக்கி ஊழியக்காரர்களை அவளை ஆசீர்வதிக்க விடாதபடி அவள் கொடுக்குற வார்த்தையை தடுத்து நிறுத்த இன்றைக்கி அநேக பிசாசுகள் போராடி கொண்டிருக்கிறது. எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் நம்ம எல்லோரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். ரொம்ப நேரமாக அப்படியே எல்லோரும் கொஞ்சம் நேரம் அப்படி எழுந்து நின்று ஊழியர்களுடைய வாகனத்தில் வேனில் ஊழியத்துக்கு போகிறாங்க. கர்த்தர் பாதுகாக்கணும். எத்தனையோ இடங்களில் நாம் பார்க்குறோம், அநேக இடங்களில் விபத்து. இன்றைக்கி பிசாசு இன்றைக்கி பிள்ளைகளை மடங்கடித்து கொண்டிருக்கிறான். எவனை விழுங்கலாமென்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நம்ம எல்லாரும் இணைந்து எல்லாரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஊழியருடைய பாதுகாப்பிற்காக ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே இந்த ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் ஆண்டவர் எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ
அவர் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் ஊழியக்காரர்கள் விசுவாச பிள்ளைகளாய் கூடி ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் விசுவாச ஊழியர்களுடைய பாதுகாப்புக்காக செபிக்கும்படியா தேவன் இந்த இடத்தை நீ ஆயத்தப்படுத்தி கொடுத்ததற்காக கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நீ நல்லவர், நீ பெரியவர், நீ மாறாத தேவன், அற்புதங்களை செய்கிறவர், நீ அதிசயங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் வாகனத்தில் பிரயாணம் செய்கிற ஊழியத்துக்கென்று பிரயாணம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் விசுவாச குடும்பங்களையும் கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, கடந்த நாட்களில் வாகனத்தில் போகும்பொழுது மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து தேவன் என்னை பாதுகாத்தீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிற ஐயா. அப்படி பிரயாணம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. ஊழியக்காரரின் சுகத்தை அறிகிற தேவன் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் வாகனத்தில் போகிற பிள்ளைகள் மேலே ஊழியக்காரன் மேலே நம்முடைய கரம் ஆண்டவரே தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற அந்த வேலையில் கூட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலேயும் உடைய கரம் நீட்டப்படுவதாக அந்த பிசாசின் தந்திரங்கள் ஆண்டவரே, பிசாசின் செயல்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே முறியடிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்கே போனாலும் தேவன் ஆண்டவருடைய சமூக பிள்ளை ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்கள் முன்பாக கடந்து போகும்படியாய் நாங்கள் செபிக்கிறையா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, நம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. எங்கே போனாலும் தேவ கரம் கூட போகட்டையா, எங்கே போனாலும் தேவ பிரசனங்களை மூடிக்கொள்ளட்டையா. இப்படி சட்டைகளை நிழலில் வைத்து நீ பாதுகாப்பாய் நடத்தி செல்லும்படியாய் ஆண்டவர் இந்த மாலை வேளையில் செபிக்கிறையா. அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஏகோவா நிசி ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஏகோவா நிசி ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா. ஜீவதேவ சேனை அல்லவா, அல்லேலூயா, ஜீவதேவ சேனை அல்லவா. ஏகோவா நிசி ஏற்றி பாடுவோ எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே. அவர்களுக்கு பயந்தவர்களுக்காக ஒரு கொடியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் சத்துரு வெள்ளம் போல் பிரவாகித்து வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு எதிராக கொடியேற்றுவார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 133 படி, சங்கீதம் 134, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் நன்மையாக இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்ட நல்ல தைலத்துக்கு ஏற்றதாக இருக்குது. ஒருமனப்பட்டு தேவ ஊழியர்கள் கூடுறது யாருக்கு பிடிக்காது? அல்லேலூயா, தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பம், எத்தனை நன்மை. அங்கே தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், இன்பத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர்
16,000 பேரை துரத்துவீங்க. ஹல்லேலூயா. அப்போ சேர விடக்கூடாது இவங்களை. ஹல்லேலூயா அப்படின்னு நினைப்பான். இந்த ஒற்றுமை, இந்த ஐக்கியம், இந்த ஊழியர்களுடைய கூடுகை, இதை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இன்னும் நாளுக்கு நாள் இதில் அநேகர் வந்து பங்கு பெறணும். ஹல்லேலூயா. தாவீது வர வர விருத்தி அடைந்தான், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், ஒரு தேவ சேனையாக மாறினார்கள். ஹல்லேலூயா. அதுபோல் இந்த ஐக்கியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், அதுக்காக ஜெபிப்போம். அநேகர் வரணும், இந்த ஊழியர்கள் வந்து ஒன்று கூடணும். ஹல்லேலூயா. ஒன்று கூடணும், அப்படின்னா தான் தேசத்தில் பெரிய எழுப்புதல் உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் கூடி வந்து உடைய சமூகத்திலே உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த, பாட கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் அநேக தேவ பிள்ளைகள், ஊழியர்கள் அங்கங்கே தனித்திருக்கிறவர்கள் எல்லாம் இந்த ஐக்கியத்தில் வந்து சேர்ந்து, ஆண்டவரே, இந்த ஐக்கியத்தை நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து பெருக, நாளுக்கு நாள் ஆண்டவரை எண்ணிக்கையில் பெருக, அபிஷேகத்தில் நிறைய ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எந்த பகுதியில் இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. பிசாசுடைய தாக்குதல்களிலிருந்து விடுதலை ஆக்குங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எந்த சத்துரு எழும்பி வந்தாலும், கோலியாத்துக்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் சனகரிப்பு எழும்பி வந்தாலும் அவைகளெல்லாம் நிர்மூலமாக்கி போட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார கிரியைகளுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் ஒரு முறை உத்தரப்பிரதேசத்துலேருந்து பீகார் பயணம் பண்ணுறார். அவர் ஊழியர் மீட்டிங்கில் பேசுனதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். பயணம் பண்ணும்போது அவங்க இடத்துல அவங்களுடைய கோச்சில் பெர்த்தில் இருந்தவங்க எல்லாருமே ஒயிட் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருந்துருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் பேசிட்டு வரும்போது அவங்களுக்குள்ள ஹிந்தியில் பேசுகிறாங்களாம். அப்போ நாங்கள்லாம் ஃபாஸ்டிங்கில் இருக்கோம், நாங்கள் எல்லாருமே ஃபாஸ்டிங்கில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறாங்க, அடுத்த ஸ்டேஷனில் கிடைக்கும், அங்கே எல்லாமே வந்துடும். அப்போது நீங்கள் என்ன ஃபாஸ்டிங் இருக்கீங்க? ஃபாஸ்டிங் நம்ம கூட்டமாக இருக்குமா இது அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்டின் ஜெபக்குமார் பையா பேச்சு கொடுத்தாராம். ஆனால் எந்த ஊருக்கு போகிறீங்க, எங்கே போகிறீங்க? நாங்கள் பீகார் போய்கிட்டு இருக்கோம். எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த ஊழியக்காரங்கள்லாம் நிறைய வந்து என்ன செஞ்சிட்டாங்க, பெருகிட்டு போகிறாங்க. அவங்கெல்லாம் நிர்மூலமாகணும். அதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த அமைப்பு பேரை நான் இப்போ சொல்ல முடியாது பப்ளிக்கில், அதனால் சொல்கிறேன். அதுக்காக இருக்கோம். தற்கொலை அவங்க செஞ்சு சாகணும், குடும்பங்கள் உடையணும். எப்படி பார்த்தீங்களா? அதுக்காக நான் இருக்கோம் அப்படின்னு உடனே ரொம்ப மனவேதனைப்பட்டாராம். நம்ம ஊழியம் செய்கிறோம், ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறோம், ஆனால் பாதுகாப்பு நமக்கு மிக முக்கியம். பாருங்கள், ஊழியக்காரங்களுக்காக இப்போ முன்னால் ஜெபம் பண்ணீங்க. ஒரு மனம் இல்லை. ஊழியக்காரங்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. 10 பேர் இருந்தாங்கன்னா அதில் 4 பேர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு உறுதுணையாக நிற்க மாட்டாங்க, எதிர்ப்பாக பேசுறதுக்கு தான் என்ன செய்வாங்க. நம்ம இப்போ அதற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் சொன்னார், மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் ஒரு சர்வே பண்ணி ஜெபம் பண்ணும்போது என்னென்னா, சென்னை பட்டணத்தில் கிட்டத்தட்ட எத்தனையோ சபைகள் அடைக்கப்பட்டிருக்குது. சின்ன சின்ன சபைகள் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஊழியக்காரங்க ஊழியம் செஞ்சவங்க ஏன் இந்த இடத்துல தொடர்ந்து நம்ம ஊழியம் செய்யணும், ஆட்களும் இல்லையே, அங்கே தேவைகளும் சந்திக்கப்பட மாட்டேங்குன்னு சொல்லி திரும்ப என்ன செஞ்சுருந்தாங்க, வேற எங்கேயாவது போயிடுறாங்க. காரணம் என்னென்னா, நமக்கு எதிராக சில பலவானுடைய ஆயுதங்கள் செயல்படுகிறதை நம்ம ஆவியில் உணர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு தேவை. ஊழியர்களுடைய ஒற்றுமை மிக தேவை. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத கூட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போவதாக எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஆவியில் நிறைஞ்சு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. ரீகா பாசாந்தரலரதனா. உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய்ன்னு சொன்னீங்களே. இது ஊழியக்காரனின் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டது. ஊழியக்காரனுக்கு விரோதமாய்
சுவிசேஷர்களுக்கு விரோதமாய், தேவனுடைய வேலையை செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகளும் பொல்லாத மனிதர்களுடைய கூட்டங்களும் சிதறடிக்கப்படுவதாக. ஒரு மனம் குலைக்கப்பட்டு ஓடுவதாக. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமாய் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஊழியர்களாக நாங்கள் சேர்ந்து எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபம் பண்ண போறோம். ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஹல்லேலூயா, எல்லா கிரியைகளும் எழும்புகிற எல்லா மாந்திரிய திட்டங்களும் பில்லி சூனியங்களும் சாத்தானின் தந்திரங்களும் உடைந்து எரிகிறதற்காக நன்றி. பாகாலின் பலிபீடமே நீ உடைக்கப்படும் என்று சொல்லி எலியா நின்றபோது பாகாலின் கூட்டங்கள் எல்லாம் அன்னைக்கு முறியடிக்கப்பட்டு விழுந்தார்கள். கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஒரு மனிதன் எழும்பி நின்றான். கர்த்தரே தெய்வம், அக்னியினால் பதிலளிக்கிற தெய்வமே தெய்வம் என்று. நீர் அக்னியினால் பதிலளிக்கிற தேவன். ஊழியக்காரர்கள் குடும்பங்களுக்கும் ஊழியருக்கும் ஊழியத்தை செய்ய விடாதபடி எழும்புகிற அந்தகார வல்லமைகள் மறுபடி ஒருவர கரங்களை தட்டி எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. எழும்புகிற பலவானின் ஆயுதங்கள், பலவானின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில், அது எந்த திட்டங்களாக இருந்தாலும் மாந்திரிகளாக இருந்தாலும் இப்பொழுதே எரிகிறதற்காக நன்றி. அது வாய்க்காமலே போகிறதற்காக நன்றி. நீ பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. தரிசனங்களும் திட்டங்களும் நிறைவேறட்டும் ஆண்டவரே. நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்க எங்க நீங்க வைத்திருக்கீங்களோ ஒவ்வொருவரும் நல்ல பலனடையட்டும். மக்காக வைராக்கியமாய் எழும்பி ஊழியம் செய்யட்டும். அவங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா சூழ்ச்சிகளையும் கர்த்தரே இந்த ராத்திரி வேளையில முறியடிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரே அதை நிர்மூலமாக்கி போடுகிறதுக்காக நன்றி. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்று பார்க்கணும். நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பின் கரம் ஒவ்வொரு மேல் வந்து இறங்கட்டும். எலியாவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது போல ஒவ்வொரு ஊழியர்களையும் நீர் உம்முடைய கரத்தினால் தாங்கி நடத்த போறதற்காக நன்றி. உங்க குடும்பங்கள் நடத்தப்படட்டும். இந்த ஊழியங்கள் செழிக்கட்டும். தேவனுடைய நாமம் தேசத்திலே மகிமைப்படுவதாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. நமக்கெதிரான மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சாத்தான் நம் காலின் கீழே, அந்த சாத்தான் நம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேலும் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் நாம் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கோவில்பட்டி பக்கம் ஒரு ஊழியக்காரர், எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர். அவர் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னதாக இந்த தூத்துக்குடியிலே ஒரு பாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணி அவர் அங்கே ஒரு கிராமத்தில் ஊழியத்துக்கு சென்றார். அந்த அவங்க சமூகத்தில் ஒரு 100 பேர் கூட அந்த பகுதியில் அந்த பெல்ட்டில் கிடையாது, அந்த தாலுகாவிலே இல்லை. ஆனால் போய் நல்ல பல கிராமங்களில் ஊழியம் செய்து அநேகர் ஆண்டவர்கள் நடத்தினார். இன்றைக்கி ஏற்பட்ட ஃபைனான்ஸ் பிரச்சனை, பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அநேக தேவைகள், அந்த கிராமத்தில் ஒரு ஏழை நபர் தான் வெளியூர்லேருந்து தான் அந்த ஆட்டோவில் கூட்டு வரார். இப்படி பாருங்கள், இந்த குடும்பம் இன்றைக்கி ஊழியம் செய்ய முடியாமல் ஊரை விட்டு மாறி அந்த ஊழியமே இன்றைக்கி முடிந்து போய்விட்டது. நம்ம தூத்துக்குடி பட்டணத்தில் ஒரு என்ன கெட்ட பழக்கம் அப்படின்னா, ஊழியக்காரர் அற்பமாக பேசுகிறாங்க.
பெரிய வளர்ந்த இடத்துக்கு அப்படின்னா அவங்க ரொம்ப உண்மையாக செய்கிறாங்க. பெரிய வளர்ந்த ஊழியங்கள் இவங்க ரொம்ப உண்மையாக இருக்காங்க, நல்ல ஊழியம் பண்ண. ஆனால் எத்தனையோ இன்னும் இப்போ அலெக்சன் அந்த இடத்துல இவ்வளோ பண்ணிருக்கான நம்ம ஃபீல் பண்ண வரும்போதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி லைட்டெல்லாம் போட்டு நம்மளை நல்லா உட்கார வச்சு நமக்கு லைட் போட்டு அதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. அவங்க எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. இப்படி எத்தனையோ பேர் உண்மையும் உத்தமமாக இன்றும் அவர்கள் வெளியே வர முடியாமல் பலவித கட்டுகளோடு ஊழியம் செய்கிறாங்க, நிறைவேற்றுறாங்க, உபத்திரவத்தில் நிறைவேற்றுறாங்க, கஷ்டங்களை நிறைவேற்றுறாங்க. எத்தனையோ ஊழியக்காரர்கள் கடனில் கஷ்டப்பட்டு ஊழியத்தை பணத்தை ரொட்டேட் பண்ணி ஊழியம் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தூத்துக்குடி பட்டணம் இந்து மக்கள் அல்ல, அற்பமாய் பேசுகிற கிறிஸ்டியன்ஸ் சபைக்கு போகிறார்கள். சபைக்கு போகிறவர்களே ஊழியம் செய்கிறவர்களை அற்பமாய் பேசுகிறார்கள். ஆகவே நம்ம ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்புகிற அந்த நாவுகள் கட்டப்படும்படியாக, குடும்பங்களுக்கு விரோதமாக அவர்கள் உபவாசத்தில் கண்ணீர் ஊழியம் செய்து பலவீனப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பிறரை வாழ வைப்பதற்காக பவுல் சொல்லுகிறான், நான் கனவீனனாக இருக்கேன், நீங்கள் கனவானாக இருக்கிறீங்க. நான் பலவீனனாக இருக்கிறேன், நீங்கள் பலவானாக இருக்கிறீங்க. நான் தத்திரியவனாக இருக்கிறேன், நீங்கள் ஐஸ்வர்யமுள்ளவனாக இருக்கிறீங்க. நான் இன்றைக்கி பலவீனப்பட்டவன், நீங்கள் எல்லாம் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன் பவுல் சொல்லுகிறார். அவர் தூத்துக்குடி பட்டணத்தினுடைய ஊழியக்கார குரமாக பேசுகிற நாவுகள் கட்டப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம பெரிய ஊழியத்தை பார்க்குறோம், நல்மாவடி இப்படி பெரிய பெரிய வளர்ந்த இடத்த உண்மையாக செய்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, எத்தனையோ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறவங்க இன்னும் இந்த இடத்த உருவாக்குறவங்க, இந்த இடத்துல ஊழியம் செய்கிறவங்க கஷ்டப்படுறாங்க. பிரியமானவர்களே, உபவாசத்தில் கண்டில் நம்மை சந்தோஷப்படுத்துவதற்கு, நம் பலனடைவதற்கு, ஊழியத்தை நிறைவேற்றுவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நம்முடைய தூத்துக்குடி பட்டணம் அப்படிப்பட்ட ஒரு மிஸ்டரி உண்மையில் பார்வைக்கு வர வேண்டும். வடந்தி அல்ல, இன்னும் நமக்கு தூரத்து பார்வை அல்ல, நம் பக்கத்திலே கஷ்டப்படுகிற ஊழியக்காரர்களை நாம் பார்க்குற பார்வை வேணும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த ஊழியரை பார்க்கும்போது அவர் சொந்த இடத்த வாங்கி இன்னைக்கு திருச்சபைக்கு வெளியூர்லேருந்து 7 பேரை கூட்டு வர்றாரு. பயங்கரமாக கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஊழியம் செய்ய முடியாத நம்ம கடன் ஆட்டோ ஓட்டி பாருங்கள், ஹோட்டல் வச்சு இன்னைக்கு ஏன்னா ஃபைனான்ஸ் அவரால் தாங்க, பிள்ளைகள் வளர்ந்து வர்றாங்க, படிப்புக்கு செலவு பண்ணணும், தாங்குறவங்க அந்த இடத்துல அந்த பெல்ட்டில் கிடையாது. நான் போயிருக்கிற அந்த பகுதிக்கு ஒரு 100 பேர் கூட அந்த பகுதியில் கிடையாது. ஜெபிக்கிறவங்க, தாங்குறவங்க, கொடுக்குறவங்க கிடையாது. ஆகவே ஆண்டவரே, இந்த தூத்துக்குடி பட்டணம் அப்பா, ஹல்லேலூயா, கஷ்டப்படுகிற உண்மையில் ஊழியக்காரருடைய தியாகமாய் ஊழியம் செய்கிற, ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட அந்த பார்வைக்கு திரும்பும்படியாக எல்லா பிரமாணங்கள் மைண்டை விட்டு உடைக்கப்படட்டும். குறை பேசுகிற ஆவியை கட்டுகிறோம் இயேசு நாமத்திலே. அற்பமாய் ஊழியரை பேசுகிற ஆவியை கட்டுகிறோம். ஹல்லேலூயா, the name of Jesus. ஹல்லேலூயா. ஸ்டேட்டஸ் பார்க்குற, பிரிஸ்டேஜை பார்க்குற, படித்தவங்களா, நல்ல காரில் இறங்குறவங்களா, இயேசு நாமத்தில் மனக்கோட்டைகள் உடையிட்டு கத்தாவே. ஹல்லேலூயா. குடும்பத்தின் பிள்ளைகள், மனைவிமார் இயேசு நாமத்தில் பலப்படுவார்களாக, சுகமீனத்தில் வெளியே வருவார்கள், சுகப்படுவார்களாக. வியாதிகள் மறையட்டு கத்தாவே. நல்ல ஊழியக்கார பிள்ளைகள் நல்ல படிப்பார்களாக, படிப்பின் தேவை சந்திக்கப்படுவதாக, அவருடைய எல்லா தேவை இயேசு நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. துக்கத்தில், கஷ்டங்கள், கண்ணீர் நிறைவேற்ற ஊழியக்காரர்களுக்கு இப்பொழுதே எல்லா தேவை சந்திக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. அலெக்சாண்டருக்காக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு மாதங்கள் எத்தனையோ கொடுகை நடத்தி இந்த இடத்துல ஆண்டவரே நல்ல விசுவாசிகள் பலப்படுவதற்கு, மகன் நிறைவேற்றுகிற ஊழியங்கள் கத்த கொடுக்கக்கூடிய 1000 கரங்களை எழுப்புவாரா கத்தாவே. இந்த கருத்தை தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஜெபிப்போம். ஊழியக்காரங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப முக்கியம். சில பேர் பலவீனத்தினால அதை அவங்களால ஸ்பிரிச்சுவலில் நடந்து போக முடியல. சில அவங்களுக்குள்ளே இருக்கிற போராட்டங்கள், இப்படி பலவிதமான காரியம் இருக்குது. அதனால் ஆரம்பத்தில் நம்ம முன்னாடி இருக்கிற மூத்த ஊழியக்காரவங்களெல்லாம் பார்க்கும்போது, நான் 50 நேரம் பைபிள் படித்தேன், 100 நேரம் பைபிள் படித்தேன், முழங்காலில் எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணேன்னு சொல்லுவாங்க. சில புஸ்தகங்கள் வாசிக்கும்போது சார்லஸ் பின்னியாக இருக்கட்டும், அப்புறம் டிஎல் மோடியாக இருக்கட்டும், இப்படி உலகத்தை அசைச்ச தேவ மனுஷர்களுடைய வரலாறுகளை பார்க்கும்போது அவங்க நடந்து போனாலே ஒரு தெய்வீக பிரசன்னம் இருக்கும். இன்றைக்கி நமக்கு கால சூழ்நிலைகளாக இல்லை
ஊழியன்னு சொல்லிவிட்டு நமக்கு பர்சனலாக காணப்படுகிற அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து அடிபடுது. அதனால் ஊழியக்காரங்களுக்குள்ளே இருக்கிற தனிப்பட்ட தேவனோட உறவு, நான் பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஃபஸ்ட்டு வந்து 12 சீசர்கள் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும்போது அவர் சொன்னால் ஃபஸ்ட்டு தம்மோடு இருக்கவும் அப்புறம் பிரசங்கம் பண்ணவும் அப்படின்னு ஏற்படுத்தினார். ஃபஸ்ட்டு அவரோட, அதுக்கப்புறம் ஊழியம். அதனால் சில நேரங்களில் போராட்டங்கள், சோர்வுகள், தேவைகள் நிமித்தமாக வரக்கூடிய சோர்வுகள்னால ஃபஸ்ட்டு அடியாகிறது வந்து செப வாழ்க்கையும் வேதம் தான். அதை நம்மளால் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் எந்த சூழ்நிலைகளையும் எந்த பிரச்சனைகளையும் அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவனோட ஒரு உறவும் முழங்காலும் ஆண்டவர் சமூகத்தில் இன்னும் அதிகமாக செபிக்கவும், ஒவ்வொரு தேவனுடைய தாசர்களுக்கும் எப்பப்போனா சோர்வு படுறாங்களோ அந்த நேரத்தில் தன்னுடைய ஆவியினாலும் தன்னுடைய பலத்தினாலும் கர்த்தர் அவர்களை நிரப்பி, எலியா சொன்ன அந்த சவால் போல் அநேகருக்கு சவால் வருகிற ஒரு தெய்வீக மனுஷனாக, தேவ தன்மையை, தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிற ஆசாரிய கூட்டமாக ஒவ்வொரு ஊழியக்காரனும் மாறும்படியாக இந்த கடைசி காலத்தில் தெய்வீக தன்மை இந்த தேசத்தில் வெளிப்படும்படியாக அநேக புறஜாதிகளுக்கு இயேசுவை வெளிப்படுத்துகிற தேவனுடைய தாசர்களாக ஒவ்வொருவரும் காணப்படும்படியாக நம்ம கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? சத்தத்தை உயர்த்தி நம்மளுடைய லைஃப் நமக்கு தெரியும். அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் நீர் எங்களை ஏற்படுத்தினீர். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தனிப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாழ்க்கை, மோடு கூட இருக்கிற உறவாடுறதுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை இன்னும் எங்களுக்கு அதிகப்படும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொரு நாளும் தேவனோடு இருக்கிற நேரங்கள் ஆண்டவரை அதிகப்படுவதாக. ஆண்டவரே 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் காணாத ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவனோடு இருக்கிற உறவுகள் முழங்கால்கள் இயேசுவின் நாமத்தினாலே பலப்படுவதாக. ஆண்டவரே போடுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அக்கினியாய் எழும்புவதாக. ஆண்டவரே நடந்து போகும்போது தெய்வீக பிரசனம் ஒவ்வொரு தேவதாசர்களை சுற்றி தருவதாக. அவர்கள் நடக்கும்போது தேவன் இயேசு நடப்பது போல் இருப்பதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் எந்த இடத்தில் நடந்தாலும், எந்த இடத்தில் பிரசங்கம் பண்ணினாலும் ஆண்டவரே மரித்த சடலம் ஆண்டவரை உயிரோடு எழும்புகிற அந்த வல்லமையும் அதிகாரம் இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு தேவதாசர்களுக்கும் உண்டாவதாக என்று செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்படுகிற ஆண்டவரே உறவாடுதல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அதிகப்படுவதாக என்று செபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய செயல்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் நடந்து போகும்போது எங்களுடைய முகத்தை பார்த்து இவர்கள் தேவனோடு உறவாடுகிறவர்கள் என்று ஆண்டவரே ஜனங்கள் அறிந்து கொள்ள தேவன் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய முழங்கால்களையும் பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே சோர்வுகள் மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவனோடு உறவாடக்கூடிய தகப்பன நேரங்கள் அதிகமாகட்டும். ஆண்டவரே சரீரத்தில் சுகவீனத்தை உண்டாக்கக்கூடிய எல்லா விதமான பலவீனத்தின் வல்லமைகளும் நஸ்ரேனாகி இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறான். ஆண்டவரே முழங்கால்களை பலப்படுத்துவீராக, கரங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே நாவுகள் ஆண்டவரே தேவ வார்த்தையினாலும் அபிஷேகத்தினாலும் அந்நிய வாசையினாலும் ஆண்டவரே நிரம்பி வழியே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கைகள் தேவ சமூகத்தை நேராக இருந்து ஆண்டவரை ஜனத்திற்காகவும் தேசத்திற்காகவும் மக்களுக்காகவும் மன்றாடி செபிக்கிற ஆண்டவரை கைகளாக முழங்கால்களாக மாறுவதாக. இரவு முழுவதுமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாரப்படுகிற ஊழியக்காரனாக கண்ணீர் விட்டு கதறுகிற ஆண்டவரே அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் கண்ணீரின் ஆவியினாலும் ஒவ்வொரு தேவதாசர்களையும் நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தனிப்பட்ட தேவனோடு இருக்கிற உறவாடல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதிகப்படுவதாக. ஆண்டவரே தேவைகள் தேவ சமூகத்தில் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே மனுஷனை பார்ப்பது அல்ல, தேவைகள் ஆண்டவரே தேவ சமூகத்தில் ஆண்டவரே உண்டாகும் வரைக்கும் தேவ சமூகத்தில் கிடந்து உத்தரவை அருளக்கூடிய தேவதாசர்களாய் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்க நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர் ஆண்டவரே அப்படிப்பட்ட தேசத்தை ஆண்டவர் ஒவ்வொரு தேசத்தை தன் இருக்கிற கிராமங்களை தன் இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே இடங்களை ஜெபத்தினாலும் வல்லமையினாலும் வசியப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமைகள் ஒவ்வொரு தேவதாசர் மேலும் இறங்குவதாக என்று நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கிருபையுள்ள வசனத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.